நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக வலைத்தளங்களை திறந்தாலே 18+ கண்டென்ட். சீச்சி, என்ன பொழப்பு இதெல்லாம்! இப்போதெல்லாம் அதிக லைக்ஸ் அள்ள வேண்டும், மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வேண்டும், செலிபிரிட்டியாக மாறியே தீர வேண்டும் என்ற வெறியில் சில யூடியூப் மற்றும் இன்ஸ்டா கிரியேட்டர்கள் செய்யும் ஆபாச அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறி வருகிறது. இப்படித்தான் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாவில் ஆபாசமாக பேசி வீடியோ பதிவிட்டு வந்த திவ்யா கள்ளச்சி, கார்த்தி ஆகியோர் சிறுவர்களை பயன்படுத்தி பாலியல் தொல்லை கொடுத்து ரீல்ஸ் எடுத்ததாக சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். அது உறுதியானதை அடுத்து குண்டாஸில் தற்போது தண்டனை அனுபவித்து வருகின்றனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கையை இணையத்தில் கொண்டாடி வரும் நெட்டிசன்கள், இவர்களை விட அதிகமாக கெட்ட வார்த்தை பேசி ஆபாசமாக வீடியோ வெளியிடும் குட்டிமா, திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா உள்ளிட்டோரை பிடித்து உள்ளே போடுங்க சார் என தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர். அதே போல அக்கா என்கிற உறவு முறையையே கொச்சைப்படுத்தும் விதமாக பலூன் அக்கா, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா என திடீரென அவதாரம் எடுத்து வருகிறார்கள் அக்காக்கள் பலர். ஆபாசமாக தங்களை காட்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆபாசமாக பேசியும் பிரபலமாகி உள்ளனர் சிலர். அதில் குறிப்பாக குட்டிமா, குட்டி மியா, மீசை மணி, காத்து கருப்பு உள்ளிட்டவர்களின் அநாகரிக பேச்சுக்கு எல்லையே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. தங்களது சுய விளம்பரத்திற்காகவும் கேடுகெட்ட வியூஸுக்காகவும் பைத்தியத்தின் உச்சத்திற்கே சென்று செயல்பட்டு சமூகத்தை சீரழிப்பவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமா அரசு என காட்டமான கேள்வியினை முன்வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் சிலர்.